நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சூர்யா அவர்களோட கொட்டைக்காளி படத்தோட நடிகை அன்னாபின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கொட்டைக்காளி படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவங்க கொடுத்த இன்டர்வியூல சின்ன வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த தமிழ் படம் எது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, தளபதியோட எல்லா படங்களுமே சின்ன வயசுல இருந்து தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். தளபதி படம் ரிலீஸ் ஆனாலே கேரளாலாம் மேளம் தாளம் கிராக்கர்ஸ்னு பயங்கரமா செலிப்ரேஷன் இருக்கும். சின்ன வயசுல ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் பார்ப்பேன். வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்பேன். போக்கிரி படம் டைம்லலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அண்ட் தியேட்டர்ல போய் பார்த்தது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததும் தளபதியோட பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருப்போம். ஸோ கேரளால எங்க ஜென்ரேஷன் எல்லாருமே தளபதியோட படங்களை பார்த்து தான் வளர்ந்து வந்தாங்க. ஸோ தமிழ் சினிமால தளபதி படம்னாலே எங்களுக்கு செலிப்ரேஷன் தான். அண்ட் ரீசெண்டாக கூட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட்டிங்காக கேரளாவுக்கு தளபதி வந்தப்போ ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறத நாங்கள் பார்த்தோம். ஸோ எங்களை விட நீங்கள் கேரளா ஃபேன்ஸு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. தளபதி எங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்ன்றதுனால அவரை பார்த்து எங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்னு நிறையா மெமரிஸ் கிரியேட் ஆகும். ஸோ தளபதி மேலே எங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்னாபின் அவர்கள் மலையாளம்ல கும்பலாங்கி நைட் பல் தென் ஹெலன்னு சொல்லிட்டு நிறைய சூப்பரான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இப்போ சூர்யா அவர்களோட கொட்டைக்காளி படம் மூலமா அறிமுகமாகுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த முதல் படமே வெற்றி படமா அமையட்டும். கேரளால இருந்து மற்றும் ஒரு ப்ராமினன்ட் ஆக்டர் தளபதி ஃபேனா இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.